சென்னை 6,28,000 செகண்ட் இன்னிங்ஸ் பார்ட் 2 நியர்லி டன். இது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்லாம் வந்து எனக்கு இப்போ யோசிச்சா வந்து எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது ரம்யா சொன்ன மாதிரி இது என்னால் தான் பாசிபிளா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது இவங்களால தான் பாசிபிள். அது இவங்க எனக்கு கரெக்டாக டேட்டு கொடுத்தானுங்க ஒரே டைமில். இதனா வந்து பண்ணியிருக்க முடியாது. ஸோ தேங்க்ஸ் டு த ஹோல் டீம். சென்னை 28 நிறைய பேர் கேட்டாங்க. சென்னை 28 இஸ் ஆல்சோ co-produced by S.P. Charan, who produced the first film, சென்னை 28. இது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. டூபாடூவோட சேர்ந்து இப்போ நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து கொலாபரேட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எங்கள் கேங்குள்ளேயே வந்து நிறைய ரீச் எப்படி இருக்கும், எப்படி எங்கே போகும் அப்படின்லாம் சொல்லி பயங்கர டவுட் இருந்தது. ஆனால் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு புது இன்னோவேட்டிவான ஒரு விஷயம் வந்து டூபாடு பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா வந்து எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம், ப்ரொடியூசருக்கு காசு தராங்க பாட்டு ரிலீஸ் ஆன அப்புறம் கூட. ஸோ அது வந்து ப்ரொடியூசருக்கு, மியூசிக் டைரக்டருக்கு, லிரிக் ரைட்டருக்கு எல்லாருக்குமே வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு வர ரெவென்யூலேருந்து. ஆர்டிஸ்ட்டுக்கு சத்தியமாக கொடுக்க மாட்டோம், ஏன்னா முன்னாடியே வாங்கிடுறாங்க ஆர்டிஸ்ட். ஸோ டூபாடுக்கு நன்றி. ஸோ உங்களோட சேர்ந்து நாங்களும் வளரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. ஸோ ஃபஸ்ட் பார்ட் வந்து சென்னை 28 உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 2007 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த படம் வந்து அதோடைய கண்டினியூவேஷன் தான். ஆனால் வந்து என்னால் 2008 திரும்ப கொண்டு வர முடியல. ஏன்னா நீங்களே பசங்களை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். நிறைய பேருக்கு கிரிக்கெட் ஆட முடியல. அதெல்லாம் தாண்டி நாங்கள் வந்து மறுபடியும் சென்னை 28 பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த காலகட்டத்தில், அதாவது வந்து ஆஃப்டர் ஒரு 8 to 9 இயர்ஸ் கழிச்சு ஒரு ரீயூனியன் தான் இந்த படம். இந்த படத்தில் அதே ஸ்டார் காஸ்ட், சிவா, ஜெய், பிரேம்ஜி, அதுக்கப்புறம் அரவிந்த் ஆகாஷ், நிதின் சத்யா, விஜய் வசந்தா, அஜய் ராஜ், அப்புறம் விஜயலக்ஷ்மி. ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து வந்தவங்க இளவரசி சார், எல்லாருமே இதில் இருக்காங்க. அதோட வந்து இந்த படத்தில் வந்து பார்ட் 2ல் வந்து நிறைய புது அடிஷன்ஸ் இருக்காங்க. வைபவ், மஹத், அபிநய், அப்புறம் வந்து மகேஸ்வரி, அஞ்சனா, கிருத்திகா, அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இனிகோ இருக்கார், இனிகோ இதுலேயும் இருக்கார், நாகேந்திரன் இந்த படத்தில் இருக்கார். அதோடு வந்து முற்றிலும் ஒரு மாறுபட்ட வேடத்தில் தயாரிப்பாளர் டி. சிவா இந்த படத்தில் நாங்கள் நடிக்க வச்சுருக்கோம். அவர் கேட்டால் நான் தான் ஹீரோ, மற்றவங்க என் ஃப்ரெண்ட்ஸு. பிரேம்ஜி டைரக்ஷன் இருக்கார் அவர். பஞ்சு சுப்பு அவர்கள் இந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க. டாக்டர் வித்யா இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து போன படத்தில் வந்து சக்தி சரவணன் சார் எனக்கு கேமரா பண்ணாங்க. இந்த படத்தில் வந்து ராஜேஷ் யாதவ் சார் கேமரா பண்ணுறாரு. ஆக்சுவலி இவர் தான் வந்து சென்னை 28 பண்ண வேண்டியது. நான் லைட்டாக அல்லில் வந்து அவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான கேமராமேனு, எனக்கு ஒரு புதுசாக யாராவது கொடுத்து ஒரு கோழி கொடுங்க, அப்போ தான் என்னால் படம் பண்ண முடியும்னு சொல்லி சக்தி சார் பிடிச்சி பண்ணேன். ஸோ இப்போது சென்னை 28 வந்து ராஜேஷ் எனக்கு பண்ணித்தராரு. ஸோ தேங்க்யூ. அப்புறம் வந்து பார்ட் 1க்கு அவன் தான் ஹீரோ, பார்ட் 2க்கு அவன் தான் ஹீரோ, யுவன் சங்கர் ராஜா. ஸோ அதை வச்சு தான் வந்து சென்னை 28 தியேட்டருக்குள்ளே ஃபஸ்ட் படத்துக்கு வந்து ஆடியன்ஸ் உள்ளே வந்தது காரணமே யுவன் சங்கர் ராஜா தான். அந்த சரோஜா சாமானி காலோ அந்த படத்தில் இருந்துச்சு. இந்த படத்தில் சொப்பன சுந்தரி இருக்காங்க. ஸோ யுவன் சேம் அதே மியூசிக் டைரக்டர், அதே எடிட்டர் பிரவீன், கேஎல். அதுக்கப்புறமா வந்து அதே காஸ்டியூம் டிசைனர் சி பாஸ்கர், அப்புறம் அதே கல்யாண் மாஸ்டர். ஸ்டன்ஸ் வந்து சாம் வந்து ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். இப்போ இறுதி சுற்றுலாம் பண்ணி ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மாஸ்டர்ஸாக வளர்ந்துட்டுருக்காரு. ஸோ அவர் வந்து இப்போது அவர் ஃபைட்டராக இருக்கும் போதுலேருந்து வந்து ரொம்ப பழக்கம். ஸோ அவர் தான் இதில் வந்து மாஸ்டராக பண்ணியிருக்காங்க. அதே சமயம் வந்து அஜயராஜ் மாஸ்டரும் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. லிரிக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து மதன் கார்கி எழுதியிருக்காரு, நிரஞ்சன் பாரதி எழுதியிருக்காங்க, கருணாகரன், பார்த்தி பாஸ்கர், அப்புறம் வெங்கட் பிரபு அப்படி ஒரு மாறுபட்ட இடத்தில் பண்ணியிருக்கோம். வாவ்,
அவரை நான் பார்க்கணுமே. கொஞ்சம் ஏந்து நில்லுங்க. அவரை போய் உடைச்சிடுமா மேட்ரு? எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இல்ல there's a myth or I don't know, it is a saying, நிஜமா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நிறைய பேர் பேசுற ஒரு விஷயம். இப்போ வந்து பயங்கர ஹாப்பனிங்கான இது வந்து இப்போ இமீடியட்டா ரிவ்யூ பண்றது யூடியூப் ரிவ்யூவர்ஸ், அது வந்து இப்போ வந்து கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற ஒரு ஒரு ஹாப்பனிங்கான ஒரு விஷயம். ஸோ அதில் வந்து எல்லா சில படத்தை பற்றி நல்லா சொல்லுவாங்க, சில படத்தை பற்றி கழுவி ஊற்றுவாங்க. என்னையே கழுவி ஊற்றிருக்காங்க, சும்மா அவங்கள கழுவி ஊற்றலாமே அப்படின்னு சொல்லி ஊற்றிட்டேன். அவங்க மட்டும் கலாய்க்கலாம், நான் கலாய்க்கலாம், அவ்வளோதான். அவங்க லைட்டாக சார் அதுலதான் எனக்கு புரியல. நிறைய பேர் நான் ஆக்சுவலி இதுல என்னையே கலாய்ச்சிருக்கேன். நான் வெங்கட் பிரபு இங்கிலீஷ் படத்தை பார்த்து காப்பிடிப்பா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் இதுல சொல்லியிருக்கேன். சிவா ரிவ்யூ சொல்லியிருப்பாரு. ஆனா அதெல்லாம் உண்மைதான். அதான் சொல்லிட்டேன்ல, நானே சொல்றேன். நீங்க என்ன சொல்றது? நானே சொல்றேன். இல்ல நானே தானே சொல்லியிருக்கேன், நீங்க சொல்ல வேண்டாம், நானே போட்டேன். சார் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் சார். ஆனா அது எவ்வளவு பேர் சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு டைரக்டர் வெங்கட் பிரபு சொன்னாரு, இந்த படத்துல தான் எடுத்தேன் அப்படின்னு சொன்ன வந்து ஒரு டைரக்டர், அதுவும் 100 days ஃபங்க்ஷன்ல அதை சொன்னாரு. அது வந்து ஒரு பெரிய ஒரு தைரியம் வேணும். அது செகண்ட் வந்து ஒரு டைரக்டரே வந்து அவரோட படத்துல வந்து ஹேங் ஓவர் அதுக்கு இப்படியே வா அப்படின்ன உடனே எல்லாருமே ஷூட்டிங்ல உட்காந்தாங்க. தயவுசெய்து வெரி பேட்னு சொல்லு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த அளவுக்கு டைரக்டர் மேல லவ் நாங்கெல்லாம். வெரி பேட் அப்படின்னா இதை போடணும்ல, இது போடுறதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும். அது வெங்கட் பிரபு அவருக்கு இருக்குது. இல்ல செல்ஃப் ட்ரோலிங் அப்படின்னு சொல்லி ஒரு மேட்டர் இருக்கு எல்லாருக்குமே. இப்போ இருக்கிற ஜெனரேஷன்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அதை நான் ஆரம்பிச்சேன் சார். ஹேங் ஓவர்னு சொன்னாரு. சரோஜா வந்தாங்க அப்புறம் தான் ஹேங் ஓவர் ரிலீஸ் ஆச்சு. எல்லாத்துக்கும் தெரியாத விஷயம். முதல்ல கரெக்டா சொல்லுங்க. நீங்க உண்மையிலேயே சரோஜா பார்த்து தான் ஹேங் ஓவர் எடுத்தாங்க. சரி சார், கிட்ட ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுறேன். டாட் ஃபிலிம்ஸ் யாரா ஹேங் ஓவர் டைரக்டர், அவர்கிட்ட கேள்வி கேட்கற ஒரு சீன் வச்சிருப்பேன் நான் சரோஜால. சார் ஆக்சுவலா அதுல வந்து இல்ல ஒரு சீன்ல வந்து என்னன்னா வந்து சரணும் அவர் ஒய்ஃபை வந்து அப்படி பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது அப்படி லைட்டாக கொஞ்சலான்னு போகும்போது வந்து பின்னாடி வந்து சிவா, அது வரைக்கும் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா ரொம்ப மெச்சூர்டான பர்சன் அப்படிலாம் வந்து சரண் பேசியிருப்பாரு. அப்படி பேசி முடிச்சுட்டு அப்படி லைட்டாக கொஞ்சலான்னு போகும்போது பின்னாடி வந்து சிவா அப்படி உள்ள என்ட்ரி, நான் எதுவும் பார்க்கலப்பா அப்படி சொல்லிட்டு போவார். நல்ல மெச்சூரிட்டிங்க அப்படின்வாங்க. இதே சீனை டாட் பிலிப்ஸ் அவர்கள் அப்படியே எடுத்து ஹேங் ஓவர் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வச்சிருக்காரு. நான் என்ன சொல்றேன், ஐ டோன்ட் வாண்ட் டு சே திஸ். இது நம்ம வன்மையா கண்டிக்கிறோம் சார். என்ன சொல்றது, இதுக்கு ஒபாமா பதில் சொல்லியா? இல்ல இல்ல அப்படியே சாரி, எந்த நேரத்துலயும் ஜோக் ஆயிடக்கூடாது. சீரியஸ் ஆன் ரெக்கார்ட்ஸ். சரோஜா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு தெரியும் ஒரு 6-7 மாசம் கழிச்சு தான் ஹேங் ஓவர் ஒன்று சார். தெரியாம நான் வந்து ஒரு ஃப்ளோல இதுக்கு ஒபாமா பதில் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டேன். எதுக்கு இப்ப தெரிஞ்சு நம்ம ஏரியால வந்து நிறைய போகும்போது நைட்ல மீட்டிங் தான் நடக்குது சார். மீட்டிங் பேசும்போது இது 2 பேர் தான் உட்காந்துருப்பாங்க. ஆனா இவரை பாத்தீங்கன்னா இதுக்கு ஒபாமா பதில் செஞ்சு ஆகணும்னு அவருக்கு யார் ஒபாமான்னு தெரியாது, எதில் உட்காந்துருக்காரு. அந்த ஃப்ளோல சொல்றேன் சார். ஸோ அது நிஜமாவே வந்து டாட் பிலிப்ஸ் ஒருவேளை அவரு என்ன மாதிரி இருக்கலாம். அங்கே நடிக்க வச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல நடிக்கக்குள்ள சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்திருக்கலாம். மேபி ஆஃப்டர் 10 இயர்ஸ் நீங்க அதை ஜாயின் பண்ணி மறுபடியும் பண்றதுக்கு இல்லை சார். உண்மையிலேயே வந்து சென்னை 21 பண்ணும்போது வந்து நீங்க கேட்ட மாதிரி நிறைய விஷயம் இருந்துச்சு. அதாவது வந்து இந்த சரோஜா சாமானிக்கு ஒரு சாங் இருக்குல்ல, அந்த சாங் போது வந்து ஜெய் வந்து ஆக்சுவலி எல்லாருமே ஒரு பாட்டில் ஒருத்தவங்க நடுவில் நின்று ஆடுவாங்க. ஜெய் வந்து அழுதா, அருண் 2 சாங் சிவாக்கு யாரோ சாங்ல சாங் இல்லை நடுவில் நிற்கிற ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அழுதான். அப்புறமா வந்து ஒரு இடத்துல விடலைன்னா அவன் பின்னாடி போய் நின்றுட்டு, ஆனால் அந்த பாட்டில் வந்து முன்னாடி வராத 2 பேர் வந்து சிவாவும் பிரேம்ஜியும் தான். ஏன்னா அவங்களுக்கு ஆட நல்லா வரும். அதனால வந்து சரோஜா சாமானிக்கால அவங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே விட்டு கொடுத்தாங்க. இது இந்த அவங்களே பிரிச்சுக்கிட்டாங்க. கல்யாண மாசத்துக்கு தெரியும் ஏன்னா அவங்களே வந்து there was no, நான் உண்மை சொல்லுது, there was no ego. இந்த பசங்களுக்குள்ள வந்து எதுவுமே இல்லை. ஐ மீன் சிவதாஸ் சொன்னாரு, விஜய் வசந்த்லாம் வந்து he brought his car for the production. ப்ரொடக்ஷனுக்கு வந்து அவரோட கார் தான் யூஸ் பண்ணோம். அவர் வந்து அதுக்கு ஆக்சுவலி அவர் பெட்ரோல் காசு கூட வாங்கல. அவர் ஏன்னா டெய்லி பார்டர் கடையில் போய் சாப்பாடு வேணும். சீரியஸ்லி எவ்ரிபடி கோஆப்ரேட்டட் சோ வெல். அதாவது ஏன்னா கம்ப்ளீட்டாக நிஜமாவே ஒரு ஸ்கூல் ரீயூனியன் மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்க எல்லாருமே. அவங்கவுங்க தே ஹேவ் தேர் ஓன் மார்க்கெட். எல்லாமே சோலோ ஹீரோஸாக ஆகிட்டாங்க எல்லாருமே. வந்து இந்த வாட்டி எனக்கு எதுவுமே
ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் இவங்க பசங்கள்லாம் வந்து இவ்வளோ கோஆப்ரேட் பண்ணது வந்து நிஜமாக வந்து ஒரு பயங்கர பிளெஸ்ட் தான் சொல்லணும். ஏன்னா அந்த படம் பண்ணிருக்கவே முடியாது. இந்த படம் வந்து இப்போ சிவசார் சொன்ன மாதிரி எல்லாருமே சுற்றுலாலாம் வந்து அங்கே எப்படி இது நடக்குதுன்னே தெரியாமல் அது கண்டிப்பாக ஒரு ஆண்டான் செயல் தான் நினைக்கிறேன். ஒரு டெய்லி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு 250 பேர் இருப்பாங்க. மேட்ச் எடுக்கும்போது 500 பேர் 600 பேர் இருப்பாங்க க்ரௌடோடு சேர்த்து. இது எப்படி நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அது கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது பயங்கரமாக ரொம்ப கஷ்டப்பட்டோம். பட் தேங்க்யூ டு ஆல் தி பாய்ஸ். என்னோட டீம் தான் சொன்னாங்க. ராஜேஷ் சார் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணவங்க தான். என்கிட்ட இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நிறைய பேர் வந்து இப்போது எல்லாருமே டேரக்டர்ஸ், முக்கால்வாசி பேர் டேரக்டர்ஸ் ஆகிட்டாங்க. ரஞ்சித் தெரியும் உங்களுக்கு, ரஞ்சித், ஸ்ரீபதி, சரவணராஜன், சந்துரு, வெங்கடேஷ், சக்திராஜன், இவங்கெல்லாம் வந்து என்கிட்ட அசிஸ்டண்டாக ஸ்டார்ட் பண்ணவங்க தான். ஸோ ஒரு சீக்வன்ஸ், கிளைமேக்ஸ் மேட்ச் சீக்வன்ஸ் வந்து இப்போ சிவா சொன்ன மாதிரி வந்து லாட் ஆஃப் கேமராஸ், லாட் ஆஃப் செட்டப், பெரிய செட்டப் பண்ணிட்டு இருந்தோம். அதான் கிட்டத்தட்ட 500-600 பீப்புள் வச்சு பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எனக்கு நிறைய விஷயங்கள் ஒரே டைமில் நடக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அந்த சமயம் வந்து ஆக்சுவலி என்னோட இப்போ டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஏன்னா சந்துரு, சரவணராஜன், அப்புறம் வந்து வெங்கடேஷ், ஸ்ரீபதி, அப்புறம் நாகேந்திரன் கூட டைரக்டர் தான், காவல் படம் எடுத்தவர். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு வந்து அங்கே என்னோட பழைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க. ரஞ்சித்தும் வரணும்னு சொல்லி ஃபோன் பண்ணாப்புல இந்த மாதிரி எப்படியாவது சேர்ந்துட்டோம். ஆனால் வந்து கபால் ரிலீஸ் வரைக்கும் அவரால் எங்கேயும் வர முடியல. ஸோ அதனால் வந்து இப்போ சின்ன பேட்ச் ஒர்க் ஷூட் இருக்குது, அதுக்கு மட்டும் எல்லாருமே வரலாம் பிளான் பண்ணியிருக்காங்க. தெரியல, பார்ப்போம். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. திரும்ப எல்லா பழைய அசிஸ்டன்ஸ் சில டேரக்டர் ஆன அப்புறம் எல்லா அசிஸ்டன்ஸும் வந்து எனக்கு ஒர்க் பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது. உங்களுக்கு என்ன சென்னை 28ல் நீங்கள் என்னென்ன பார்த்தீங்களோ அது எல்லாமே இதில் வரும். அதான் எனக்கு ரொம்ப ஆசை, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியாவது, இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு வீக்கெண்டாவது வந்து சென்னை 28 ரிலீஸ் பண்ணணும், திரும்ப ரீரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஜஸ்ட் டு ரீலிவ். அதை பார்த்துட்டு திரும்ப இது பார்த்தீங்கன்னா வந்து அந்த கண்டினியூஷன் நல்லா இருக்கும். ஏன்னா ஸ்டார் வார்ஸ் பண்ணாங்க, அவ்வளோ பெரிய படம் கிடையாது நம்ம, பட் இருந்தாலும் வந்து ஸ்டார் வார்ஸ் ஓட புது ட்ரிலஜி ஒன்று பண்ணும்போது வந்து தி ரிலீஸ் த ஓல்ட் வெர்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு ஃபெஸ்டிவலாக பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது, ஒரு 1 or 2 days, ஒரு சாட்டர்டே ஒரு சண்டே சில செலக்டட் தியேட்டர்ஸில் வந்து சென்னை 28 ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்ட் 2 நெக்ஸ்ட் வீக் வர மாதிரி பண்ணால் அது நீங்கள் ஒன்று ஈஸியாக ரிலேட் பண்ண முடியும் ஃபுல்லாக. ஸோ லெட்ஸ் see. அது ஒரு டிஜிட்டல் வேனில் வச்சு தமிழ்நாடு ஓரா பண்ணி ஸ்க்ரீன் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல ஐடியா சார், நல்லா சூப்பர் ஐடியா. அது நல்ல செம்ம கான்செப்ட் ஒன்று புதுசாக வந்துட்டு இருக்கு, டிஜிட்டல் சினிமான்னு சொல்லி ஒரு மொபைல் சினிமா. நாங்கள் ஆக்சுவலி 2020க்கு முன்னாடியே சென்னை 28 ஆரம்பித்தோம். ஸோ நாங்கள் கொஞ்சம் அஹெட் தான் நினைக்கிறேன் 2020க்கு முன்னாடி. ஆனால் இது வந்து கண்டிப்பாக 2020 மாதிரி இருக்கணும்னு நினச்சி தான் எடுத்துருக்கலாம். அது டெஸ்ட் மேட்சா இல்லைன்னா வந்து பழைய டெஸ்ட் மேட்சாங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். கடவுள் புண்ணியத்தில் இதுவும் 2020 இருக்கணும் அப்படிங்கிறது ஆசை. தெரியல, ஏன்னா ஆக்சுவலி இந்த வாட்டி 15 தான், 20 கூட கிடையாது. இந்த சொப்ன சுந்தரி சாங் வந்து ஃபேமிலி சாங். ஆக்சுவலி வந்து இந்த சாங் வந்து பாடுறது வந்து கார்த்திக் ராஜா, எங்கள் அண்ணன், நான், பிரேம்ஜி அண்ட் யுவன் சங்கர் ராஜா, நாங்கள் 4 பேர் சேர்ந்து தான் பாடினோம். இனிமேல் ஏதாவது எக்ஸிபிஷனில் தொலைச்சா இந்த பாட்டு பாடி நாங்கள் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். போன வாட்டி இது பாடினோம், இந்த 7 தலைமுறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோவா படத்தில். அதுக்கப்புறம் நாங்கள் 4 பேர் சேர்ந்து பாடிருக்கோம். ஒன்றும் இல்லை, சும்மா கச்சேரியில் ஒரு சாங், வேறு ஒன்றும் இல்லை. இவன் எங்கேயா ஃபாரினில் கச்சேரி பண்ணா ஒரு சாங் பாடுறதுக்கு போயிடலாம் கூட, அதுக்கு தான் இந்த பிளான். இல்லை அதான் எங்கள் அப்பா போட்ட கேள்விக்கு வந்து புள்ள நான் பதில் சொல்லியிருக்கேன். சொப்ன சுந்தரி யார் வச்சிருக்கா அப்படிங்கிறதுக்கு வந்து இதில் விடை கிடைக்கும். அது எங்கள் குடும்ப பாட்டு. இப்போ இந்த பாய்ஸ் ஆர் பேக் பாட்டு எழுதுனது வந்து நம்ம கருணாகரன் தான். இவர் தான் வந்து நம்ம பாய்ஸ் ஆர் பேக் சாங் எழுதினார். அந்த பாட்டுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு காம்படிஷன் கிடையாது, ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அந்த பாட்டை வந்து நாங்கள் ஷூட் பண்ண போகிறதில்ல. அந்த சாங் வந்து மக்கள் நீங்கள் தான் ஷூட் பண்ண போகிறீங்க. அந்த சாங் வந்து நீங்கள் ஷூட் பண்ணி எங்களுக்கு அனுப்பணும். அது வந்து டூபாடு சைட் மூலமாக எங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற பெஸ்ட் ஷார்ட்ஸ் வந்து படத்தில் டைட்டிலாக வரும். நீங்கள் ஷூட் பண்ணி அனுப்புறது கிரெடிட்ஸ் எல்லாமும் தரப்படும். ஆனால் உங்களுடைய ஷார்ட் படத்தில் வந்துச்சா இல்லையாங்கிறத நீங்கள் தியேட்டருக்கு வந்து பார்த்தா தான் தெரியும். ஓகே சிவா, நீங்கள் கூட ஷூட் பண்ணலாம் சிவா.
ஸோ எல்லாருமே வந்து அந்த காம்படிஷனில் ஜாயின் பண்ணணுன்ற ஆசைப்படுறோம். நாளைக்கு வந்து டூபாடூவில் வந்து நாங்கள் முதல் முறையாக வந்து இந்திய வரலாற்று சினிமா வரலாற்று டபுள்ஸ் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த 2 சாங் வந்து நாளைக்கு வந்து டூபாடூவோட சைட்டில் வந்து நாளைக்கு பாய்ஸ் ஆர் பேக் அண்ட் சொப்பன சுந்தரி 2 சாங் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ இதுதான் காம்படிஷன். ஸோ நாளைக்கு வந்து பாட்டு ரிலீஸ் ஆன உடனே அனைவரும் வந்து இந்த பாய்ஸ் ஆர் பேக் பாட்டை வந்து நீங்கள் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கலாம். மினிமம் 45 செகண்ட்ஸ், அதுலேயே நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லியிருப்போம். ஒரு மினிமம் 2Kல இருக்கணும், ஒரு 45 செகண்ட்ஸ் இருக்கணும். கண்டிப்பாக வந்து யூ சர்டிஃபிகேட்டுக்கு தேவையான விஷயங்களாக ஷூட் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சொல்லிக்கிறோம். அதுதான். ஸோ மற்றபடி வந்து ஆமாம், டூபாடு வெப்சைட் dupadu.com அவங்கக்கிட்ட வந்து இப்போ வந்து புதுசாக வந்து தே ஹேவ் திஸ் அப்லோட் ஒரு பட்டன் இருக்கும், அதை தட்டி நீங்கள் வந்து உங்களுடைய ஃபைலை நீங்கள் அதில் அப்லோட் பண்ண வேண்டியது தான். ஸோ இதுதான் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ நீங்கள் வந்து யூடியூப்லலாம் போடணும்னு அவசியம் கிடையாது. இனிமேல் நாங்கள் டூபாடுக்கு மட்டும்தான் போடுறதா இருக்கோம். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ மீடியா எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டிய நினைச்ச விஷயம், நிறையா அப்கமிங் ஹீரோஸ் நிறையா இருக்கிறாங்க. நிறைய பேர் ஹீரோஸ் ஆவாங்க, இன்னும் ஃபியூச்சரில் பெருசாக வருவாங்க. இப்போ அஜித் சார் வந்து ஒரு பாலிசி வச்சுருக்காரு, அவருடைய படங்கள் அவருடைய ப்ரொமோஷன்ஸ் அவர் பண்ண மாட்டார் அப்படின்னு அவருக்குன்னு சில பவுண்டரிஸ் வச்சுருக்காரு. முதல்ல நான் கூட அதை கொஞ்சம் விமர்சனம்லாம் பண்ணியிருக்கேன். அப்புறம் லேட்டாக பார்த்தா அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஹைப்பை அந்த முதல் அன்னைக்கு அப்படி கொடுக்குது அவருக்கு. அது ரொம்ப பிடிச்சிருந்தது, நம்ம லேட்டாக ரியலைஸ் பண்ணேன். பட் இன்னைக்கு அஜித் சாரோட ஓப்பனிங் பெரிய காரணம் அவர் அவைலபிலிட்டி ஒன்லி ஆன் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்றது ஒரு பியூட்டிஃபுல் பாலிசி. பட் அது அவர் எங்கே எடுத்தாருன்னா அதுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்து எடுத்தார். உள்ள வர அன்னைக்கு அதை செஞ்சீங்கன்னா நீ யாருக்குமே தெரியாமல் போடுவீங்க. அதை வந்து நிறைய பேர் புரிஞ்ச ரைட் சென்ஸில் புரிஞ்சுங்க, யாரையும் திட்டறதுக்காக நான் சொல்லலை. அதை செய்யலாம். உங்களுக்கு ஒரு மார்க்கெட், ஒரு ஆடியன்ஸ், ஒரு ஓப்பனிங் வரும்போது அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான விஷயமா அதை எடுத்துக்கலாம். அது ஒரு ஒண்டர்ஃபுல் விஷயம் அஜித் சார் பண்ணியிருக்காரு. அவர் வந்து எதுலேயும் எங்கேயுமே அந்த அந்த ஃப்ரேம் அப்படி பார்க்கணும்னா நீ தேட்டரில் வந்து என் ஸ்க்ரீனில் பாருன்ற பாலிசி கரெக்ட். பட் அது ஒரு ஸ்டேஜ்க்கு வந்து நம்ம அதை செய்யணும். அது சில பேர் ரொம்ப அட்வான்ஸாகவே அவராக நினச்சக்கூடாது. அவர் தான், அவருக்கு அப்புறம் யாருமே இல்லை. அவருக்கு வர்றதுக்கு ரொம்ப வருஷம் அதுக்கு போராடணும், செய்யணும். அது ஒரு சின்ன ஒரு தம்பிகளுக்கு அட்வைஸ் ஆகும், ஒரு நல்ல செய்தியாகவும் சொல்லிடுவாங்க. அப்படியே எடுத்துக்கங்க. இல்லை வராதவங்களை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சார். சில பேர் எனக்கு அவ்வளோ தேவையில்லைங்க, நான் வர்றேன் எல்லாத்தையும் ஜோசியில் நினைப்பாங்கல்ல, அஜித் சார் பாலிசின்னு சொல்லிட்டு வராமல் சொல்லிட்டு. பட் அது அதை முடிவெடுக்கிறாங்க, அந்த ஸ்டேஜுக்கெல்லாம் வரணும் அவங்க. சார் இன்னைக்கு என்ன முடிவு வேணாலும் எடுக்கிற ஸ்டேஜில் அவங்க நீங்கள் சொல்கிற ஆர்டிஸ்ட்லாம் சூர்யா சார் இருக்காங்க, கார்த்திக் சார்லாம் இருக்கிறாங்க சார், அவங்களாம் இருக்காங்க. ஆமாம், அதெல்லாம் நான் சொல்ல வரல, அதுக்கெல்லாம் நான் வரல. அது அவங்க இஷ்டம். ஜி சார் தான் அவரோட டிமாண்டை ஏற்றிக்கிட்டே இருக்காரு, புரியுதுங்களா? அது அவரோட ஸ்டைல். அது எனக்கு இப்படி போகிறேன், எனக்கு இந்த ஸ்டைல், நான் சோசியலாக இருக்குன்றது ஒரு ஸ்டைல். அது ஆனால் நான் வரமாட்டேன்னு சொல்கிறது ஒரு ஸ்டேஜ் வேணும். வரேன்னு சொல்லி நான் கூட ஸ்டேஜில் இருக்கலாம், மைக்கில் நீங்கள் கேள்விக்கெல்லாம் பேசிக்கலாம். ஆனால் வரமாட்டேன்னு சொல்கிறது ஒரு ஸ்டேஜ் வேணும். அதுவும் வெங்கட் பிரபுக்கு சொல்றதுக்கு ஒரு ஸ்டேஜ் வேணும். இல்லை அது சொல்ல முடியாது, அப்படிலாம் இல்லை. யாரும் அந்த மைண்ட் செட்டுக்கு வரல, அவருக்கு அவர் அந்த மைண்ட் செட் பிடிச்சிருக்கு, அதை செய்யறாரு, அவ்வளோதான். பட் வரமாட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு ஸ்டேஜ் வேணும். இல்லை அந்த ஸ்டேஜுக்கு அவர் வந்தார் சொன்னார், வராதவங்கலாம் சொல்லக்கூடாது. அதையும் மீறி வந்து அதை எங்க சொல்லணும்னு கூட ஒரு முக்கியமான விஷயம். ஆக்சுவலா நான் சொல்றேன், கான்ட்ரோவர்சி பண்றதுக்கு இல்லை, என் தம்பி தான் ஆகணும், வரணும், இன்னும் வளரணும். வெங்கட் பிரபு வந்து சொன்னார்ல, எனக்கு சாங்கலே அழுதானே, அந்த வெங்கட் பிரபு வந்து அதை சொல்லக்கூடாது. இல்லை ஜாலியாக எடுத்துக்கும், வரணும். இல்லை சார், இந்த தயாரிப்பாளர் கமலை கொடுத்தா நடவடிக்கை இல்லை. எனக்கு ஆக்சுவலி வந்து இங்கே ஜெய் தேவையில்லை. எனக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க இங்கே வந்து. நான் ஒருவேளை ஜெய் வச்சு சோலோ படம் எடுத்தது தான் நான் கண்டிப்பாக ஏதாவது யோசிச்சிருக்கலாம். இங்கே நிறைய பேர் ஏதோ ஹீரோ பிரேம்ஜி, இதுக்கு ஜெய் தேவை, ஜெய்க்கு இந்த மேடை தேவை, அதான் நான் சொல்ல வர்றது. உண்மையிலேயே வந்து சிவா அவங்களோட ஸ்கிரிப்ட் நான் கேட்டேன். கண்டிப்பாக வந்து கடல் புண்ணியத்தில் வந்து அதை நானே ப்ரொடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன் சிவா டைரக்ஷனில். ஏன்னா நான் ரெடி ஆகிட்டு ஃபஸ்ட்டு இவர்கிட்ட தான் சொன்னேன். இவர் பிளாக் டிக்கெட் ஆரம்பிச்சதுக்கப்புறம் சரி ஓகே நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசையில் சொன்னேன். கேட்டுட்டு அப்படியே ரொம்ப சைலண்ட் ஆகிட்டது. அப்புறம் நிச்சயமாக ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை நிஜமா சிவா கிட்டே அவ்வளோ ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிளான ஒரு ஒரு கண்டென்ட் வந்து எதிர்பார்க்கவே முடியாது.
அதனால தான் அந்த சைலன்ஸுக்கு காரணம் அதான். சிவா கிட்டே இப்படி ஒரு நல்ல கதையா அப்படின்னு சொல்லி தான் யோசித்தேன். ஆனால் பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்ட், ரொம்ப ரொம்ப ஆப்டாக நிஜமாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் ஓங்கி ஒரு அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு கேட்கும்போது. ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட், வெரி அதே சமயம் சிவாவோட யூஸ்வல் ஃபனி திங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு லைன் சிவாகிட்டே நான் சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. கேட்டோடனே நான் சிவாகிட்ட சொல்கிறேன், சிவா ப்ளீஸ் நீங்கள் சிவாவே ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கணும் அப்படிலாம் சொல்லி, இல்லை நானும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆசை. யுவன்கிட்டயும் சொன்னேன், யுவனும் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்காப்புல. ஸோ கண்டிப்பாக எங்கள் பேனரில் தான் சிவா இயக்குனராக அறிமுகப்படுத்தலாம்னு ஒரு ஐடியா. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் திஸ் கொஸ்டின். அப்படியே டூப்பாடு இது அந்த ஆடியோ நீங்கள் அப்படியே வாங்கிக்கணும். சொல்லுங்க. ஆமா பசங்களா? ஓ வெரி நைஸ் சார். விஷயம் வந்தால் நல்லா இருக்கும் ஸ்டேஜுக்கு. ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ஒய்ஃப் இந்த படத்துல எனக்கு. ஏன்னா நீங்க மட்டும் சிரிச்சு இல்லைன்ற மாதிரி. ஆக்சுவலி நான் வந்து 2-3 நாள் ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் நான் வெங்கட் போட்டு கேட்ட ஒரு விஷயம், இந்த படத்துல நான் வில்லியான்னு. எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருப்பேன், நீ எதுக்கு வரல, நீ எது பண்ணலன்னு சொல்றேன். சரி அது வில்லி இல்லை, எல்லார் வீட்டையும் நடக்கிறதா அது. நாங்கள் அதுக்கு வில்லின்லாம் சொல்றது இல்லையா நாங்கள், அது மாதிரி அது சொன்ன பிரச்சனை இல்லை. எல்லார் ஒய்ஃபும் பார்த்தா அவர் வீட்லயும் ஃபீலிங்ஸ்ல பேசுறது. நீங்க நம்ம பதில் ஆக்சுவலா இந்த படத்துல வந்து கிரிக்கெட் ரொம்ப லவ் அதிகமா இருக்கிறதுனால பையன் பேர் சச்சின். ஆமா, ஆனா என்னன்னா இல்ல சொல்லலாமான்னு கேக்குறாங்க. இதனாலதான் வெளியில இன்டர்வியூ கொடுக்கும்போது ரொம்ப யோசிச்சோம். ஏன்னா வந்து இவர் அதுக்கப்புறம் ஏன் சொன்னீங்கன்னு கேட்கக்கூடாதுன்றதுக்காக தான். என்னன்னா சச்சின் பேர் வச்சா ஒரு பெரிய கிரிக்கெட்டர் ஆவாரு அப்படின்றது ஒரு ஐடியா வச்சோம். ஆனா அவர் ஒரு சீன் கூட கிரிக்கெட் ஆடுற மாதிரி இன்னும் நாங்கள் படம் எடுக்கவே இல்லை. அண்ட் மோஸ்ட்லி இப்போ இருக்க குழந்தைங்களாம் வந்து வெறும் வீடியோ கேம்ஸ் அதுலேயே தான் இருக்காங்க, ஐபேட் அதெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அந்த டைலாக்லாம் கூட வச்சிருக்கோம். அந்த இப்போ இருக்கிற பசங்க வெளில ரோட்டில் விளையாடுறது ரொம்ப கம்மியாக இருக்கு. முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் மாதிரி கிடையாது. அதெல்லாம் அப்பப்போ லைட்டாக இப்போ இருக்கிற பசங்க எப்படி இருக்காங்க, நாங்கள் எப்படி இருந்தோம் அப்படிங்கிற பெருமை. அதில் ஒரு டைலாக்கும் இருக்கு, என்னன்னா நாங்களாம் அந்த காலத்தில் ரோட்டில் வெயிலில் விளையாடுறதுனால தான் இப்போ பாருங்க இப்படி இருக்கும். எவ்வளோ நீங்களாம் இப்பயே இப்படி ஆடினீங்கன்னா அப்புறம் எங்கள் ஜென்ரேஷன் வரும்போது நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்ற. ஸோ அது வந்து ஒரு நல்ல சோஷியல் மெசேஜும் இந்த படத்தில் இருக்கு அப்படின்னு நாங்கள் எல்லாம் சொல்லுவோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ சென்னை 28 கவிதை படமே ஒரு கவிதை தான். இந்த படமே வந்து சிவாவின் கவிதை மாதிரியே இருக்கும். அம்பிகாபதி அமராவதிக்கு அப்புறம் காதல் கவிதை அப்படின்னா சென்னை 28 ரோமியோ ஜூலியட் எப்படி எடுத்துருக்காரு அந்த மாதிரி ஒரு காதல் கவிதை தான். கவிதை எனக்கு சொல்லணும்னு ரொம்ப ஆசையாக தான் இருந்தது. அது மாதிரி எந்த ஒரு சிச்சுவேஷனுமே வரல. பட் முடிஞ்ச கவிதையை விட நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு அவர். நீங்க டீசர்லயே பார்த்துருப்பீங்க. நீங்க தான் டைரக்டர், எல்லாம் மாட்டி விட்டு. ஆக்சுவலா அவர் சொல்றது என்னன்னா படத்துல ஒரு பார்ட் டைம் ரிவ்யூவர், நான் ஃபிலிம் ரிவ்யூ, யூடியூப் ஃபிலிம் ரிவ்யூவர் படத்துல. சார் ஆக்சுவலா என்னன்னா நான் வந்து சென்னை 22 அப்படின்னும் போது இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது சரி ஓகே நம்ம ஒரு லீட் பண்ணியிருக்கோம், ஒன் ஆஃப் த ஹீரோஸாக பண்ணியிருக்கோம்னு சந்தோஷமா இருந்தது. ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நம்மளாம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் அம்மா கிரியேஷன் சிவா சார் தான் அப்படின்ற போது என்னன்னா சார் அப்படியே தெலுங்கு சார் படத்தில் வந்து ஓப்பனிங் சாங்கில் ஆடுற மாதிரியே இருக்காரு சார். சிவாக்கர் தயவுசெய்து இந்த சட்டை பட்டன் கேட்டி விட்டுருவாங்க. முன்னாடி பட்டன்லாம் கட்டி உங்களை பார்த்தா உள்ள வரும்போது அப்படி லைட் அப்படி பயங்கர ஸ்பீடாக வந்து சிவா சார் வந்து இவ்வளோ நடிப்பாருன்னே தெரியாது. சிவா சார் வந்து அவர்கிட்ட சொல்ற ஒரே விஷயம் தான், சீரியஸான சீன்ல வந்து நீங்க ப்ரொடியூசர் கவுன்சில் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி இருங்க சார். சார் நீங்க மேல வாங்க, நீங்க தான் உங்களோட நடிப்பு எக்ஸ்பீரியன்ஸ் மக்கள்கிட்ட ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி எனக்கு பண்ணீங்கன்னா போறோம். அந்த இமோஷன் அதே இமோஷன் பின்னி எடுத்துறாரு. ஆமா அதுதான் சார், அதான் ஹைலைட். ஆமா இல்ல அப்போதான் சரி இதான் தெலுங்கு படம் போட்டீங்கன்னா நாங்கள் இல்லை இல்லை அப்புறம் நல்லா இருக்கு சார். நடிப்பு எப்படி சார்? இவ்வளோ நாள் வந்து நீங்கள் வந்து வெறும் காசு மட்டும் போட்டு படம் ரிலீஸ் பண்ணுறது அது மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து நடிப்புக்கு வந்திருக்கீங்க. ரொம்ப ஈஸியாக ஜாலியாக இருந்தீங்க செட்டில் ஒரு நடிகனா ஆயிட்டாரு. வணக்கம் இதுக்கு முன்னாடி சொன்ன வணக்கம் வணக்கமே வேற, அது வேற வணக்கம். இல்லை ஒரு 1-2 படங்கள் நடிச்சிருந்தாலும் பட் பிரபு கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா அது அப்படி வந்து இறங்கணும்னே இவங்களோட சேர்ந்தாவே எனக்கு ஒரு 50% எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அப்படி ஒரு எனர்ஜெட்டிக் டீம் இது.
ஸோ சடனாக பிரபு என்னை கூப்பிட்டு நம்ம ஒரிஜினலாக வெள்ளை முடியெல்லாம் வச்சுருந்தேன் டை அடிக்காமல். ஸோ பார்த்து இப்படியே வந்துடுங்க நடிக்கலாம். எதுவுமே தெரியாது. நான் நேராக ஸ்பாட்டுக்கு போனேன். முதல் அன்னைக்கே பார்த்தா ரொம்ப சீரியஸான சீன்லாம் கொடுத்து ஒரு தகராறு சென்டிமெண்ட் எல்லாம் ஒரே நாளில் ஃபர்ஸ்ட் அன்னைக்கே வச்சுட்டு பட் ஹோல் டீம் எல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. எல்லாரும் சாட்டு பசங்கள்லாம் ஓடி வந்து கட்டி பிடிச்சி ஸோ ஜாலியாக இருந்தாலும் இவங்களோட வேலை செய்யும்போது எனக்கு தெரியல. நிறைய கிளாப்ஸ்லாம் இல்லை, அது காரணம் நிறைய இருக்கு. உங்களை பயங்கரமாக என்கரேஜ் பண்ணா ஈவினிங்ல இவர் கொஞ்சம் நல்லா என்கரேஜ் பண்ணுவார் அப்படின்னு. மற்றபடி இப்போ கூட ஒரு என்கரேஜ் பண்ண பாருங்க, கிரீன் பேண்ட் எல்லோ ஷூஸ் இது எதனா வருவா காம்பினேஷன் அங்கிள் மறந்துடாது ஈவினிங் நம்ம. இல்லை நான் ஒரு யூத் டீமோட ஒரு டீசர் ரிலீஸ் போகிறேன். இதெல்லாம் வர முடியாது. என் படத்துல இப்படி வந்தா எல்லாம் மீடியாவை திட்டுவாங்க. அதனால சரி உங்களோட சேர்ந்தா எதுவும் கெட்ட பேர் யூத்தா இருக்கு. சூப்பரா அதான் சொன்னேன், பிரபுவோட சேர்ந்தாவே இப்படி ஆயிடுறேன், ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல ஆனா அவர் ப்ரொடியூஸ் நீங்க ப்ரொடியூசர் ஆன மாதிரி வேற மாதிரி அவர் மாதிரி ஆயிட்டீங்க. அவர் நடிக்கும் போது அதே மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து முக்கியமாக ஒன்று சொல்லணும் பிரபு பற்றி. பிரபு வந்து நான் டேரக்டரா எனக்கு மேலே பிரபு பாராட்டுற ஆளே கிடையாது. இது பெஸ்ட் டேரக்டர் எவர் சீன் அதெல்லாம் நிறையா சொல்லிட்டாங்க அவனை பற்றி நிறையா. அதே மாதிரி பெஸ்ட் ப்ரொடியூசர் ஒரு 40 ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு குற்றாலத்தில் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் என்னெல்லாம் செய்வோம் அவ்வளவு செஞ்சு இந்த படம் எடுத்தாங்க. அந்த வகையில் நான் வெரி ஹாப்பி ஃபார் பிரபு. ஆஸ் அ ப்ரொடியூசராக நான் ஒரு ஒண்டர்ஃபுல் ப்ரொடியூசராக நான் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன். உண்மையாகவே நல்லா பண்ணீங்க பிரபு. ஏன்னா ப்ரொடக்ஷன் டீம் சுப்பு மேனேஜர் சுப்பு அண்ட் எல்லாருக்கும் அவ்வளோ பியூட்டிஃபுல் ட்ரீட்மெண்ட். எல்லா ஃப்ரெண்ட்ஸ் தானே சொல்லி டேக் இட் கிராண்டட் எடுத்துக்காம யாருக்கும் நீ பார்த்து எல்லாம் சொன்னால் எல்லாம் ஒரு ரூம் கூட 10 பேர் தங்கிடுவாங்க. பட் எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவல் காட்டேஜஸ், ஃபுட்டு, வெஹிக்கிள்ஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ஒரு ஹை கிளாஸ் ஒரு ரிச் ப்ரொடக்ஷன் என்ன பண்ணுவோம் அவ்வளோ பண்ணி கொடுத்தாங்க. இது நானே வந்து ஒரு முதல் முறையாக ஒரு நடிகனாக போய் ஒரு ப்ரொடியூசர் செலவில் அப்படி தங்கி ஃப்ளைட்டில் போய் வேலை பக்கத்தில் ஜூஸு இதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நடிகர்னா எவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிறாங்க ஒரு ப்ரொடியூசர்ன்றதுல. அது எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுதுங்கிறதுலாம் முன்னாடி பார்த்தேன் நான். அந்த வகையில் தேங்க்யூ பிரபு. நீ இது வந்து ஃபர்ஸ்ட் படம் மட்டும் இல்லை, நிறைய படங்கள் லைஃப் டைமில் நீ பேரலா லைக் சிவாவோட டைரக்ஷன் மாதிரி நிறைய பண்ணிட்டாரு. அதே மாதிரி எஸ் பிரபு சொன்ன மாதிரியே நான் வந்து சரோஜாவுக்கு அப்புறம் திருப்பி பிரபுவோட படம் பண்ணுறதுல ஐம் ஸோ எக்ஸைட்டட். அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு சென்டிமெண்ட்டே இல்லை. அது சென்டிமெண்ட் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அதுக்கு மேலே அதை விட எனக்கு ஒரு சந்தோஷம். பிரபுவோட படம் பண்ணுறதை விட ஒரு சந்தோஷமான ப்ராஜெக்ட் எனக்கு கிடையாது. அந்த அடிப்படையில் எனக்கு பிரபுவோட திரும்பி சேர்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சரோஜாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஹீரோ ஒருத்தர் நினச்சிருந்தாரு. ஸோ இந்த காம்பினேஷனில் அடுத்தது என்ன அந்த பிரேம் எதுக்குறேன் நிறைய சரோஜால அப்படின்னு. பட் நான் பிரபுவோட சொல்லுவேன், எந்த படம் நீ டைரக்ட் பண்ணணும்னு முதல்ல நீ தான் ஹீரோ, அப்புறம் தான் மற்றலாம். அந்த மைண்ட் செட்டில் படம் பண்ணணும்னு சொல்லுவேன். அந்த ஃபார்முக்கு நீ வந்திருக்கிற யூ ஆர் பேக். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்க ரெண்டு பேரும் அன்பு. ஏன்னா இவர் சொன்ன மாதிரி உண்மையிலேயே வந்து ப்ரொடியூசர் சைட்ல வந்து வெங்கட் பிரபு இந்த படத்தை ரொம்பவே, அதாவது சென்னையுடைய நாங்கள் ஒன் பண்ணும்போது ஃபிலிமில் ஷூட் பண்ணது ஒரு பால் நாங்கள் விட்டுட்டோம்னா அடுத்த பால் அடிக்கிறதான் சான்ஸ் தனியாக போய்க்கலாம் சார், அந்த பால் பண்ணல சார், திருப்பி வந்துட்டு பண்ண மாதிரி எடுத்துக்கலாம் சார். இதில் அப்படிலாம் இல்லை, மல்டிபிள் கேமராஸ், இந்த படத்துக்கு என்னெல்லாம் தேவை எல்லாத்தையும் கொடுத்தாங்க. தனியாக ரூம்ஸ் இருந்தது, இண்டிவிஜுவல் கேரவான்ஸ் இருந்தது. ஆனால் நாங்கள் எல்லாருமே இன்க்ளூடிங் சிவா சார் நாங்கள் எல்லாமே ஒரே ரூமில் தான் இருப்போம், ஒரே கேரவானில் தான். அந்த கேரவான் அதுக்கு மேலே இவ்வளோ டேமேஜாக யாராலையும் யூஸ் பண்ணுவாங்க. அது சர்வீஸ் போயிடும் வரவே இல்லை. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ் திங்ஸ் ஃபன். இந்த படத்துல ஏதாவது பஞ்ச் இருக்கா? பஞ்ச் எதுவும் இல்லை. என்ன இருக்கா இல்லையா? இப்போ இல்லை என்ன குடும்பம் சார் ஆக்சுவலி அமைஞ்சுது, அது ஏதோ அந்த டைம்ல ஏதோ அமைஞ்சுது, அது இதில் தேவைப்படல, ஹீட் ஆயிடுச்சு. இதுல தேவைப்படல, அதனால எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நான் என்ன சொன்னாலும் மக்கள் கைத்திட்டி அது ஒரு பஞ்ச் இல்லை காய்க்கு அதை ஹீட் ஆக்கிடுவாங்க. ஸோ தேங்க்யூ. இந்த படத்துல அதே மாதிரி நான் பார்ட் 1ல சொன்ன மாதிரி தான் திரும்ப ஆஃப்டர் 9 இயர்ஸ் நான் திரும்ப சோலோ ஹீரோவா நடிக்கிறேன். நிறைய படம் சோலோ ஹீரோவா நடித்த சிவா, ஜெய், வைபோலாம் வந்து எனக்கு திரும்ப ஃப்ரெண்ட்ஸாக நடிக்கிறாங்க. ஸோ அவங்க ஐ லைக் டு தேங்க் மை நண்பர்கள். எவ்வளோதான் அவங்க ஒரு பெரிய சோலோ ஹீரோவாக இருந்தாலும் பிரேம்ஜிக்கு ஃப்ரெண்டாக நடிக்க வந்ததில் ரொம்ப சந்தோஷம். இதுக்கு நம்மலாம் கோரஸாக சேர்ந்து என்ன கொடுங்க சொல்லணும். பிரேம்ஜிக்கு வந்து பேர் இன்னும் தேடிட்டு தான் இருக்கும். ஒன்றும் பேர் இல்லை உண்மையிலேயே தேடிட்டு இருக்கோம். ஏதாவது நல்ல ஜாதகம் இருந்துச்சுன்னா மகாலட்சுமி மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஃபோட்டோ அனுப்பிச்சிங்கன்னா. தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மியூசிக் இண்டஸ்ட்ரி ரொம்ப ஒரு லாஸில் போயிட்டு இருக்கு. மியூசிக் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க, பைரசி வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும். சென்னை 28ஓட பாடல்கள் வெளியாகிறதுக்கு முன்னாடியே ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பாடல்கள் வந்து
ஏன்னா இது வந்து ஒரு புது பிஸ்னஸ் மாடல் வந்து இப்போ நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம் டுபாடுல. இது மாதிரி பெரிய படங்கள் நம்ம பண்ணும்போது அது அந்த படங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவாக எங்களுக்கு கிடைக்கும்போது ஸ்பான்சர்ஸ் வந்து ஒவ்வொரு பாட்டையும் தனித்தனியாக ஸ்பான்சர் பண்ணுறாங்க எங்களுக்கு. அந்த பாட்டோட அட்வர்டைஸ்மெண்ட் டைரக்டாக அந்த பாட்டு கூட அசோசியேட் ஆகிடும். இது மூலமா அந்த பாடல் வெளியாகிறதுக்கு முன்னாடியே அந்த பாட்டோட அடுத்த 5 லட்சம் வியூஸ்க்கு அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்பான்சரும் இப்போ பிடிச்சிருக்கோம். ஸோ இது வந்து என்னோட டுபாடுவோட மார்க்கெட்டிங் டீமுக்கு இந்த கிரெடிட் நான் கொடுக்கணும் ஃபுல்லாக. அவங்களோட ஒர்க் ஆம்பி, கம்பையா, சரவணன், ராஜா, சோனதா. ஸோ இந்த மாடல் வந்து ஒரு புது ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ண போகுது. ஸோ மியூசிக் இண்டஸ்ட்ரியில் அதுக்கு சென்னை 28 முதல் அடி இங்கே எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ நன்றி டீமுக்கு. சென்னை 28 பார்ட் 2. பிரேம்ஜி தான் ஹீரோ. கரெக்டாக சொல்லிட்டேன். கட் பேஸ்ட் காப்பி எல்லா படத்துலையும் அது சொல்லிடணும், இல்லைன்னா கோச்சுப்பான். ஸோ இட்ஸ் அ ஃபன் ஃபில்ம். இந்த படம் சாங்ஸ் அந்த பழைய எனர்ஜி இருக்குது. என்ன சொல்கிறது, அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் சென்னை 28 ஒர்க் பண்ணும்போது எப்படி அந்த எனர்ஜி இருந்ததோ சேம் அதே இருக்குது. அண்ட் கண்டிப்பாக அவங்க சாங்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். வேறு வாசி தான் காஸ்டியூம் பண்ணுறாங்க சொல்லிட்டேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் டுபாடுவோட டைப் பண்ணுறோம். they've given a very big support and I think in the relationship வந்து will be taken further நினைக்கிறேன். நிறைய பேர் இதை வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். Thank you Dupadu. Yeah. Thank you very much. Okay. ஆமாம் அது இல்லை, எங்கே நடிக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். ஜாலியாக அப்படியே கன்சோல் ரூமில் அப்படியே ஹைட் அவுட்லேயே இருக்கிறோம்ல. இப்போ சப்போஸ் எப்படின்னா இவன் இங்கே ரூமில் இருக்க நான் லாக் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஃபுல் டே எஸ்கேப். சார் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிவாங்க. ஆனால் கவுச் இருக்குது, பெரிய கவுச்சு, அதில் தூங்கலாம், வீடியோ கேம் ஆடலாம், ஒர்க் பண்ணலாம். பட் இது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் செய்ய முடியாது, மாட்டிக்கணும். பட் அப்படின்னு இல்லை, பட் ரொம்ப ஸ்ட்ரெனியஸான ஒர்க்கு ஆக்டிங் அப்படின்னு நான் வந்து பிரேம்ஜி பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப 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 கஷ்டமான ஒரு வேலை. ஸோ அந்த ஐடியா இல்லை இப்போதைக்கு. ஆமாம், மேபி மியூசிக் வீடியோஸ் வேணால் நடிக்கலாம், அந்த ஐடியாஸ் இருக்குது. பட் படமாக வந்து கஷ்டம் ஆக்சுவலி, அது ரொம்ப நிறையா வேலை இருக்குது.